ஹாய் ஆல், இது வந்து அலப்பி போட் ஹவுஸ் போன வீடியோஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களுக்கு மார்னிங் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 7 o'clock, அங்கே ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 2:30. ஆனால் போட் ஹவுஸில் வந்து செக்இன் டைம் வந்து 12:30. எங்களுக்கு வந்து அந்த டைமிங் டிஃப்ரென்ஸ் இருந்தங்காட்டி நாங்கள் நெக்ஸ்ட் டேக்கு தான் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் முந்தின நாள் வந்து நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ட்ரெயினில் நாங்கள் போகும்போது தான் ரூம்ஸ்லாம் செக் பண்ணோம். அப்போ தான் வந்து எங்களுக்கு இந்த ஹவுஸ் கிடச்சிது. இது வந்து 4 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீடு. சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம சமைச்சிக்கலாம். கிச்சனுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு நைட் மட்டும்தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அப்புறம் மார்னிங் வந்து காலையில் எந்திரிச்சனையுமே அலப்பி பீச் பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேயுமே போயிருந்தோம். அது முடிச்சுட்டு 12:30க்கு எங்களுக்கு போட்டில் செக்இன் டைமு. அதுக்காக நாங்கள் ஒரு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அதில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இந்த 2 சைடுமே ஃபுல்லாக போட்ஸ்லாம் நிறையா நிறுத்தி வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒன் டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. சிங்கிள் பெட்ரூம், டபுள் பெட்ரூம்னு நம்மளுக்கு எவ்வளோ ரூம்ஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்ஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே ப்ரீமியம், லக்ஷரின்னு அந்த மாதிரி கேட்டகரியில் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து 4 பெட்ரூம்ஸ் இருக்க ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 8 பெரியவங்களும் 6 குட்டீஸுமே வந்திருந்தோம். அதனால் நாங்கள் 4 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ரூம்ஸ் பார்த்திங்கன்னா கீழே ஒரு ரூமும் எங்களுக்கு மேலே வந்து 3 ரூமும் இருந்துச்சு. போட்குள்ளேயே ஸ்டெப்ஸு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கீழே ஒரு சின்ன டைனிங் ஹாலும் மேலே வந்து பெரிய டைனிங் ஹாலு, அப்புறம் ஓப்பன் பிளேஸுமே இருந்துச்சு. சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 12:30க்கு உள்ள செக்இன் ஆனனையுமே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. எல்லாம் குடிச்சிட்டு லக்கேஜ்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்து பார்க்குறோம், போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போய் பார்த்தோம்னா நிறையா போட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இந்த தண்ணியில் அந்த போட்ஸ்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம். குட்டீஸுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா வெக்கேஷனுக்குலாம் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனால் நடக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இதுனா ஒரே இடத்துல உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போட் போயிட்டுருக்கும் போதே சைடில் குட்டி குட்டி போட்ஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸு, ஐஸ்கிரீமு அந்த மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வேடிக்கை இங்கே ஸ்பீட் போட்டுமே இருக்குது. ஒரு பர்சனுக்கு இவ்வளோன்னு சொல்லி சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு லன்ச் ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், ரசம், சாம்பார், பொரியல், ஒரு சாலட்டு, ஒரு ஃபிஷ் ஃப்ரையுமே கொடுத்துருந்தாங்க. எத்தனை பேர் என்னென்னு கேட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை கொடுத்துருவாங்க. இங்கே கீழேயே ஒரு கிச்சன் இருக்குது, ஒரு குக்குமே இருப்பாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபிஷ் பார்க்குறக்கு பெருசாக இருந்துச்சு, ஆனால் பட்டையாக இருக்கங்காட்டி நம்மளுக்கு அந்த சதை வந்து ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். கொஞ்சம் தூரம் போனோன்னே நல்லா மழை வந்துருச்சு. போட்டெல்லாம் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தாங்க. நம்மளுக்கு டீயா காஃபியா என்னென்னு கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கூடவே பழ பஜ்ஜியும் கொண்டு வந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டை வந்து 6 o'clock ஸ்டாப் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. நிறைய வீடியோஸ்லலாம் பார்க்கும்போது போட்டு கொண்டு போய் ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணுவாங்க, அங்கேருந்து ஊருக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் எங்கள் போட்டு கொண்டு போய் நிறுத்தின பக்கம் எங்களுக்கு இறங்குறக்கான ஆப்ஷன் எதுவுமே இல்லை. பக்கத்தில் எந்த போட்டுமே இல்லை. நிறைய போட் வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே இருட்டிருச்சு. நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா பத்திரியும் சிக்கன் கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு பாட்டுக்கு பாட்டெல்லாம் விளையாண்டுட்டு போய் படுத்துட்டோம். மார்னிங் 9 o'clock செக் அவுட்டு. மார்னிங் எந்திரிச்சனையுமே நம்மளுக்கு டீ காஃபியான்னு கேட்டு ப்ரொவைட் பண்ணாங்க. அது முடிச்சுட்டு 7:30க்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, சாம்பார், சட்னி கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு குட்டீஸ்க்கெலாம் ஊட்டிட்டு ரெடி ஆகிட்டோம். கரெக்டாக 9 o'clockங்கிறப்போ நம்மளை கொண்டு வந்து நம்ம ஏறின இடத்துலையே இறக்கி விட்டுட்டாங்க. இப்படி தான் எங்களோட 1 day போட் ஹவுஸ் ட்ரிப் போச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.